இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் புலம்பல் 5:4. எங்கள் தண்ணீரை பணத்துக்கு வாங்கி குடிக்கிறோம், எங்கள் விறகு விலைக்கிரயமாய் வருகிறது. இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். நம்ம கடனாளியாக இருந்தாலே வேதனை தான். அதுலேயும் நம்மளோட இடமோ வீடோ இல்லை விளைச்சல் நிலங்களோ அது கடனுக்கு போய் அதில் நம்ம வாடகை கொடுத்து இருக்கும்போதும் விவசாயம் பார்க்கும்போதும் அந்த வேதனை நம்மளை அப்படியே உரிக்கிறோம். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்கே நம்மளோட சொத்துக்கள் மட்டுமே அடிமையாகலை, அதோடு சேர்ந்து நாமளும் அடிமையாகிடுறோம். அடிமைனாலே மரியாதையும் இருக்காது, மதிப்பும் இருக்காது. அப்போது நம்ம சகலத்தையும் இழந்து போயிடுறோம். இப்படி வேதனையாக தினமும் அழுது கொண்டு இருக்கிறவங்கள பார்த்து கடவுள் சொல்கிறாரு, நீதிமொழிகள் 13:11 வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போகும், கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான் அப்படின்றத சொல்கிறாரு. அப்போது நேர்மையான வழியில் நீங்கள் சேர்த்து வச்சுருந்தா கண்டிப்பாக கடவுள் அதை உங்களுக்கு திருப்பி கொடுப்பாரு, சகலத்தையும் மீட்டு கொடுப்பாரு. அதுவே அநியாயத்தின் மூலயமா நம்ம சேர்த்து வச்சுருந்தோம்னா அது கண்டிப்பாக அழிந்து போகும். ஆமேன்.